கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இது 5வது வாரம் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். எடுத்து வாசிங்களே. எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார், இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு. கண்களை மூடுவோமா. ஒரு குறைவில்லாத தேவன். இந்த வாக்குத்தத்தத்தை சொல்ல இன்னும் அவரிடத்தில் ஏராளமான காரியங்கள் இருக்கிறது. அவர் குறைவில்லாத தேவன், எப்பொழுதுமே வைத்து கொண்டிருக்கிற ஆசீர்வாதத்தை கொடுத்து கொண்டிருக்கிற தேவன் நம்முடைய ஆண்டவர். எங்களை கிருபையாய் நேசிக்கிற அன்பின் நல்ல தகப்பனே, இந்த நேரத்திலும் உடைய வார்த்தைக்காய் கடந்து வந்திருக்கிறோம். நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். என்னை மறைத்து நீங்கள் வெளிப்படுங்க, உங்கள் நாமம் மகிமைப்படட்டும். என்னுடைய பலவீனங்கள் எல்லா காரியங்களையும் மாற்றுங்க. சமாதானத்தின் தேவன் பொறுப்பெடுங்க. உடைய ராஜ்யம் கட்டப்பட ஆண்டவரை என்ன எடுத்து பயன்படுத்துங்க. வந்திருக்கிற ஒவ்வொரு மேலும் உடைய அபிஷேகத்தில் ஒரு வார்த்தை கடந்து வரட்டும். ஒரு அற்புதம் நடக்கட்டும். உடைய ஆளுகை காணப்படட்டும். இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் அன்பின் நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன். உட்காருவோம். கர்த்தர் நல்லவர், நமக்கு நிறைவேற்றுகிற தேவ ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், நல்லவர். இப்பொழுதும் நம்ம இந்த வாரமும் பார்க்க போறோம். எனக்கு குறித்திருக்கிறதை கர்த்தர் எனக்கு தருவார், எனக்கு தருவார். நமக்குன்னு எதை குறித்திருக்கிறாரோ அதை அவர் மறக்காத தேவன். அதை நம்முடைய வாழ்க்கையில கொடுத்து தீர்க்கிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். அப்போ 4 வாரங்களும் இதை குறித்தே பார்த்துட்டோம். எனக்கு குறித்திருக்கிறதை கர்த்தர் என்ன செய்வார்? தருவார். எனக்கு குறித்திருக்கிறதை மற்றவனுக்கு தர்றதில்லை. எனக்குன்னு வைத்திருக்கிறது எனக்கு தான் கர்த்தர் தருவார். எனக்கு என்ன வைத்திருக்கிறாரோ அதை கர்த்தர் என்ன செய்வாராம்? தருவார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்டே வரோம். 4 வாரங்களும் அதை குறித்தே பார்த்துட்டு வந்தோம். இந்த வாரமும் நம்ம அதை தான் குறித்து பார்க்க போகிறோம். எனக்கு குறித்திருக்கிறதை கர்த்தர் எனக்கு என்ன செய்வார்? தருவார். அது தருவார் என்பது நிச்சயம், அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் அதுக்கு நாம் ஒரு சில காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. அப்போ நாம என்ன செஞ்சா நமக்கு குறித்திருக்கிறதை தடையில்லாமல் கிடைக்கும், நம்முடைய வாழ்க்கையில் எதை செய்தால் கர்த்தர் நமக்கு அதை தருவார் அப்படின்னு சொல்லி ஒரு சில சம்பவங்களை உங்களுக்கு முன்பாக நான் இன்னைக்கு வைக்க விரும்புகிறேன். எடுத்து வாசிப்போம். ஆதியாகம புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள். ஆதியாகம புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். அதற்கு அவன், நான் தேவருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியாக இருப்பதனால் பயந்து ஒளித்து கொண்டேன் என்றான். அல்லேலூயா. இங்கே நம்ம ஆண்டவர் நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நீங்களும் நான் என்ன செய்யணும் அப்படின்றத தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஆதாமை குறித்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த ஆதாமை கர்த்தர் ஆசீர்வதித்த ஆண்டவர். ஒரு நல்ல தோட்டத்தை உருவாக்கி அந்த தோட்டத்தின் நடுவில் நல்ல பல மரங்களை கர்த்தர் வைத்து நல்ல ஆறுகளை ஓட வைத்து ஆசீர்வாதமாய் வைத்து அந்த தோட்டத்தில் ஆதாமையும் ஏவாளையும் கர்த்தர் வைக்கிறார். அப்போ ஆதாமையும் ஏவாளையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த ஆதாமும் ஏவாளையும் கர்த்தர் அதிகமாக நம்புகிறார். அவர்களை நம்பி அநேக பொறுப்புகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். பெயர் சூட்டுகிறார். மற்ற எல்லா காரியங்களும் அவர் செய்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல நிலைமையில் ஆதாமை கர்த்தர் வைத்திருந்தார். அப்போ ஆதாமுடைய வாழ்க்கையில நமக்கு தெரியும், ஏவாளோடு கூட பிசாசு பேசுனதுனால ஏவாள் வஞ்சிக்கப்பட்டா. ஏவாள் வஞ்சித்தது மாத்திரமல்ல, ஆதாமையும் அந்த பாவத்துக்குள்ள கொண்டு போனான் என்று சொல்லி பார்க்கிறோம். அது நமக்கு தெரிந்த ஒரு மனப்பாடமான காரியங்கள் தான். அப்படிப்பட்ட நேரத்தில் அங்கே நடந்த காரியம் என்ன அப்படின்னா, இங்கே ஒரு சம்பவத்தை நாம் பார்க்க போகிறோம். இதில் ஒரு செய்தி இருக்கிறது. நான் நிர்வாணியாய் இருப்பதினால பயந்து ஒளித்து கொண்டேன் என்றான். ஆண்டவர் கூப்பிடுறார், ஆதாமே எங்கே இருக்கிறாய்? ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? அப்போ ஆண்டவர்கிட்ட அவன் பாருங்க ஓடி ஒளியில அவன் மறைஞ்சிருந்தாலும் தான் இருக்கிற இடத்த அவன் சொல்றான், ஆண்டவரே நான் நிர்வாணியா இருப்பதனால தேவருடைய சத்தத்தை நான் கேட்டேன், நான் நிர்வாணியா இருப்பதனால பயந்து ஒளித்து கொண்டேன். என்ன செஞ்சுட்டேன்? ஒளித்து கொண்டேன். அப்போ இதுல ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். ஆதாம் உண்மையை பேசுகிறதா காணப்படுகிறான். அந்த உண்மை எப்படிப்பட்ட உண்மைனா மறைக்காம சொல்றான்.
நான் தப்பு செஞ்சுட்டேன் ஆண்டவரே, நான் இப்போ நிர்வாணியாக இருக்கிறேன், அதனால உங்கள் பார்வையிலிருந்து நான் ஒழித்து கொண்டு இருக்கிறேன். உங்கள் பார்வையிலிருந்து நான் என்ன செஞ்சிருக்கிறேன்? என்னை ஒழித்து கொண்டு இருக்கிறேன் ஆண்டவரே. நான் என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய சரீரத்தில் நீர் கொடுத்த அந்த மகிமை நான் இழந்து போயிட்டேன், நீர் கொடுத்த அந்த அபிஷேகத்தை நான் இழந்து போயிட்டேன், நீர் கொடுத்ததான நல்ல காரியத்தை நான் இழந்து போயிட்டு இன்னைக்கு நான் நிர்வாணி ஆக்கப்பட்டு இருக்கிறேன். அதனால நான் உங்கள் முகத்தை பார்க்க முடியாதபடிக்கு ஒழித்து கொண்டு இருக்கிற ஆண்டவரே என்பதை அவன் சொல்லுகிறத பார்க்கிறோம். அப்போ இன்னைக்கு நிறைய நேரத்தில் நம்ம ஒரு சில காரியங்களை நமக்கு சொல்லும் பொழுதோ, ஒரு சில காரியங்களை கண்டிக்கும் பொழுதோ, அதை யாரும் ஏற்றுக்கொள்கிற மனப்பக்குவம் இன்னைக்கு இல்லை. இன்னைக்கு இருக்கா? இல்லை. அதுக்கு ஒரு சாக்கு போக்கு சொல்லி நான் அப்படி செய்யல, நான் இப்படி செய்யல, அதுக்கு ஒரு காரணத்தை சொல்லி தங்கள் பக்கமாய் அதை திசை திருப்புகிற காரியங்கள் தான் இன்னைக்கு நடக்கிறதே ஒழிய அது உண்மை என்று ஒத்துக்கொள்கிற சம்பவங்களோ இன்னைக்கு அநேக காரியங்கள் இல்லை. நம்ம பிள்ளைகிடத்திலே இல்லை. இன்னைக்கு இருக்கா இல்லைங்களா? பிள்ளை ஒரு தப்பு செஞ்சுட்டான்னு சொல்லி பாருங்க, உடனே அவன் என்ன செஞ்சுக்கிறது இல்லை, ஒத்துக்கிறதே இல்லை. அதுக்கு இல்லை, அது அப்படி இது அப்படி, அதனால தான் அதை செஞ்சது உண்மைதான், ஆனால் அதை எப்படி சுற்றி போகிறேன், அப்படி செஞ்சேன், நான் இப்படி செஞ்சேன், அதனால தான் இப்படிப்பட்ட காரியங்கள் நடந்தது என்று சொல்லி இன்னைக்கு பல சாக்கு போக்குகளை சொல்லுகிற ஒரு காலமாக இருக்கிறது. ஆனால் ஆதாமோ அதை சொல்லாமல் ஆண்டவர்கிட்ட சொன்னால், நான் நிர்வாணியாக இருப்பதனால என்னை ஒழித்து கொண்டு இருக்கிறேன் ஆண்டவரே, என்ன செஞ்சேன்? ஒழித்து கொண்டிருக்கிறேன். அப்போ இந்த சம்பவங்களை குறித்து பார்க்கிறோம். அது பகலில குளிர்ச்சியான வேலை என்று சொல்லி பார்க்கிறோம். பகலில குளிர்ச்சியான வேலையில தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். தினந்தோறும் கேட்கிறாங்க. இன்னைக்கு நேத்தல்ல, ஒவ்வொரு நாளும் எப்பொழுது அந்த பகலிலே குளிர்ச்சியான நேரத்தில் ஆண்டவருடைய சத்தத்தை ஆதாமும் ஏவாளும் கேட்கிற நேரம், கேட்கிற காரியங்கள். ஆனா அன்னைக்கு அந்த சத்தத்தை அவன் கேட்கிறான், ஆனா முகமுகமாய் பார்க்க முடியாதபடிக்கு தன்னை ஒழித்து கொண்டு இருக்கிறத பார்க்கிறோம். தன்னை என்ன செஞ்சான்? ஒழித்து கொண்டான். இன்னைக்கு அநேக நேரத்தில் ஆண்டவர் நம்மிடத்துல அநேக எச்சரிக்கை சத்தங்களை சொல்லுகிறார். அநேக காரியங்களை, தீமையான காரியங்களை செய்யாதப்பா, அநேக காரியங்கள் நம்மிடத்துல சொல்லும் போது அதை ஏற்றுக்கொள்கிற மனப்பக்குவம் நமக்குள்ள என்னைக்கு வருதோ அன்னைக்கு கர்த்தர் நமக்கு குறித்து இருக்கிறதை நிச்சயமா கர்த்தர் நமக்கு செய்து முடிப்பா. ஆதாமுக்கு அதுதான் நடந்தது. அதான் சொன்ன, ஆண்டவரே உமக்கு தெரியும், உம்முடைய பார்வைக்கு நான் மறைவானவன் அல்ல. ஏன்னா நம்முடைய எலும்புகளை கூட கர்த்தர் என்ன செய்யறாராம்? பார்க்கிறார். அவன் மறைந்திருக்குது தெரியாதா? அவன் நிர்வாணின்னு அவனுக்கு, ஆண்டவருக்கு தெரியும். ஆனா அவனை விட ஆண்டவருக்கு தெரியும், என்னுடைய பையன் இன்னைக்கு பாவத்தினால நிர்வாணி ஆக்கப்பட்டுட்டான், என்னுடைய மீறுதல்னால, என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதனால அவன் நிர்வாணி ஆக்கப்பட்டு இருக்கிறான் ஆண்டவருக்கு தெரியும். ஆனாலும் ஆதாமுடைய வாயிலிருந்து இப்படி ஒரு வார்த்தை வருது, ஆண்டவரே நான் தேவருடைய சத்தத்தை தோட்டத்தில் நான் கேட்டிருக்க, தோட்டத்தில் தான்ப்பா இருக்கிறேன், வேற எங்கேயும் ஓடி போகல ஆண்டவரே, உண்மை விட்டு நான் தூரமெல்லாம் போகல, அதே தோட்டத்தில் தான் இருக்கிறேன், உங்க சத்தத்தை நான் கேட்கிறேன், ஆனா உங்க முகத்தை பார்க்க முடியாதபடிக்கு என்னை ஒழித்து கொண்டு இருக்கிறேன். அல்லேலூயா. இன்னைக்கு அநேக நேரத்தில் ஆண்டவருடைய முகத்தை பார்க்க முடியாதபடி சந்தர்ப்பங்கள் வரும்போது, என்றைக்கு ஆண்டவருடைய கரத்தில் ஆண்டவரே என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி நம்ம ஒத்துக்கொள்கிறோமோ அன்றைக்கு நிச்சயமாய் கர்த்தர் ஒரு அற்புதத்தை நம்முடைய வாழ்க்கையில செய்ய ஆரம்பிக்க விடுவார். அல்லேலூயா. நம்ம எதிர்த்து பேசாம நிறைய நேரத்தில் நிறைய விதத்தில் வேதத்திலிருந்து வாசிக்கும் போது ஆண்டவர் உணர்த்தலாம், டிவியில் அநேக செய்திகள் மூலமாக உணர்த்தலாம், அல்லது சபையில் அநேக ஊழியர்கள் மூலமாக அந்த வார்த்தைகள் உணர்த்தலாம். அதை நாம் ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பக்குவம் நமக்குள்ள வரும்பொழுதுதான் கர்த்தர் குறித்திருக்கிறதை நிச்சயமாக நிறைவேற்ற முடியும். அது நமக்கு கிடைக்கும். அது நமக்கு கிடைக்கும். வீட்டிலே ஆகட்டும், கணவனாகட்டும், மனைவியாகட்டும், பிள்ளைகளாகட்டும், பெற்றோராகட்டும், நம்ம அநேக சாக்குவோக்களை சொல்லி ஏமாத்திட்டு போயிடலாம். இன்னைக்கு உங்களை நான் ஏமாத்தலாம், என்ன நீங்க ஏமாத்தலாம், நம்முடைய பெற்றோர்களை நம்ம ஏமாத்தலாம், பெற்றோர்கள் நம்மளை ஏமாத்தலாம், நம்முடைய குடும்பம் நம்மளை ஏமாத்தலாம், குடும்பத்தை நாம ஏமாத்தலாம். ஆனால் ஆண்டவரை ஏமாற்ற முடியவே முடியாது. அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறது, எப்போ ஆதாமுக்கு இருந்த அந்த மனப்பக்குவம் நமக்குள்ள வருதோ அன்றைக்கு கர்த்தர் நமக்கு குறித்திருக்கிறதை நிச்சயமா நிறைவேற்றுவா. உடனே அவர் கேட்கிறார், நீ நிர்வாணின்னு சொன்னது யாரு? நிர்வாணின்னு சொன்னது யாரு? அப்படி அந்த சமூகங்களை நமக்கு தெரியும். அவனை பார்க்கிறாரு, பார்த்தா அத்தியிலேயே தன்னுடைய உடம்புல சுத்தி கொண்டு இருக்கிறான். நேற்று வரைக்கும் அதே நிர்வாணம் தான், நேற்று வரைக்கும் ரெண்டு பேரும் உலாவும் போதும் அதே நிர்வாணம் தான். ஆனா இன்றைக்கோ எக்ஸ்ட்ரா ஒரு பிட்டிங்க சுத்தி வச்சிருக்கிறான், எக்ஸ்ட்ரா ஒரு பிட்டிங்க சுத்தி வச்சிருக்கிறான். ஆண்டவருக்கு தெரியுது, இவன் பாவத்தினால தன்னை மகிமை இழந்து போயிட்டான், தன்னை கீழ்ப்படியாதனால தன்னை மகிமை இழந்து போயிட்டான்னு சொல்லி அத்தியிலை ஒரு அது என்ன ஆகாது சொல்லுங்களேன். ஒரு அத்திலை எப்போதுமே நமக்கு சாதகமா இருக்குமா? உடம்புல
அது காஞ்சு போயிடும். அது என்ன செய்யும்? காஞ்சு போயிடும். கர்த்தர் பாருங்க, ஒரு மிருகத்தை அடித்து அந்த மிருகத்தின் தோலை எடுத்து சரிப்படுத்தி ஆதாமுக்கு உடுத்து வைக்கிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. இப்ப ஆண்டவருக்கு தெரியும் இந்த இலை இவனுக்கு நிச்சயம் இல்லை, இந்த இலை நிச்சயம் இல்லை, இந்த அத்தி இலை இவனுக்கு நிச்சயம் இல்லை, இவனுடைய வாழ்க்கையில ஒரு நல்லதை தர வேண்டும் என்று சொல்லி அந்த நேரத்திலுமே பாருங்க ஒரு மிருகத்தை அடித்து 2 பேருக்கு தோல் உடைகளை கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா. அப்ப அவன் தன்னை ஒத்துக்கொண்டதுனால தன் வாழ்க்கையில் ஆண்டவரே நான் நிர்வாணி ஆயிட்டேன்றதை நான் உணர்ந்துட்டு ஆண்டவரே என்று சொல்லி தன் வாழ்க்கையில் ஒத்துக்கொண்டதுனால ஒரு தோளுடைய கர்த்தர் அவனுக்கு கொடுக்கறத பார்க்கிறோம். இன்னைக்கு அழிந்து போகிற ஆசீர்வாதத்தை கொடுக்க கர்த்தர் விரும்பல, ஒரு நிலையான ஆசீர்வாதத்தை உங்களுக்கு எனக்கு கொடுக்க கர்த்தர் விரும்புகிறார். அங்க பாருங்க, தடுமாற்றம் இல்லாம அதை மறைக்காம ஒளிவு மறையும் இல்லாம அதை அப்படியே சொல்லுகிறான். இந்த வாழ்க்கை நான் நிர்வாணி ஆயிட்டேன் ஆண்டவரே, நான் என்ன ஆயிட்டேன்? நிர்வாணி ஆயிட்டேன். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில நிர்வாணத்துக்காக இதை சொல்லல, தன் வாழ்க்கையில் அவன் எதையோ ஒன்று இழந்துட்டான்றதை அப்படியே ஆண்டவர்கிட்ட சொல்றான். அப்படி ஆண்டவர்கிட்ட சொல்ற, உங்க முகத்தை பார்க்க என்னால முடியலப்பா, உங்க முகத்தை பார்க்கிற தைரியம் எனக்கு இல்லை. நிறைய நேரத்தில் பாருங்க பாவம் செஞ்சா கூட இன்னைக்கு துணிகரமா இருக்கிறத பார்க்கிறோம். முகத்தில் அந்த கொஞ்சம் கூட கில்ட்னஸ் என்ன செய்யாது, இருக்காது. பார்த்து இருக்குங்களா? நிறைய பேருக்கு பாவம் செஞ்சிருப்பாங்க, முகத்துல கொஞ்சம் கூட அதனுடைய பிரதிபலனை பார்க்கவே முடியாது. துணிகரம் வந்துருச்சு இன்னைக்கு உலகத்துல. துணிகரமானதுனால இன்னைக்கு அநேக காரியங்களை நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியாம இருக்கிறோம். என்னைக்கு நம்முடைய துணிகரங்களை மாட்டி ஆண்டவரே நான் இந்த சூழ்நிலையில தான் இருக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லி ஒத்துக்கொள்கிறோமோ அன்னைக்கு கர்த்தர் நமக்கு ஒரு தோளுடைய கர்த்தர் வைத்திருக்கிறார். கர்த்தர் குறித்தது அவனுக்கு தோளுடையை கர்த்தர் மாட்டி கொடுத்தார். அல்லேலூயா. இங்கே ஆதாமுக்குள்ள கர்த்தர் ஆதாமு ஆண்டவரை நேசித்ததுனால தன் வாழ்க்கையில் இருந்ததை உண்மையாய் ஒத்துக்கொள்கிறான். அருமையான குடும்பமே, அருமையான ஜனமே, நம்ம இன்னைக்கு ஆண்டோடைய கரத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறோம். எதையாவது ஆண்டோட்ட பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறோம். ஆனால் நம்முடைய நிலைமையை சொல்றதுக்கு வெட்கப்படுகிறோம். நம்முடைய நிலைமையை சொல்றதுக்கு நிறைய பேருடைய ஜெபம் பார்க்கிறோம். எடுத்தோடனே ஸ்தோத்திரங்களை சொல்லி அப்படியே போயிடும். இல்லை, ஒரு 10 நிமிஷமாவது அர்ப்பணித்து ஆண்டோடைய கரத்தில் ஆண்டவரே நான் இந்த நிலைமையில் இருக்கிறேன் ஆண்டவரே, இந்த நிலைமையில் நான் இருக்கிறேன்னு சொல்லி என்னைக்கு நம்ம ஒத்துக்கொள்கிறோமோ அன்னைக்கு நமக்காக ஒரு தோளுடைய கர்த்தர் வைத்திருக்கிறார். நிச்சயமா தருவார். ஒரு தற்காலிகமா உடனே நம்முடைய நிர்வாணத்தை மாட்டி அங்க இருக்கிற சூழ்நிலையை மாட்டி ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்தார். அது எத்தனை நாளைக்கு அவன் போட்டான்னு தெரியல. முதலாவது லெதர் ஜர்க்கின லெதர் பேண்ட்டை போட்டது ஆதாமா தான் இருக்க முடியும். அல்லேலூயா. அப்ப 2வது எடுத்து வாசிங்க, அதே ஆதியாகம புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஆதியாகமம் 22:8. அதற்கு ஆபிராம், என் மகனே, நல்ல வாசிங்க. அதுக்கு ஆபிரகாம், என் மகனே, தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார் என்றான். அல்லேலூயா. அடுத்தது இந்த ஆபிரகாமை குறித்து நம்ம பார்க்கிறோம். நமக்கு தெரிஞ்சதான் தெரியாதெல்லாம் இல்லை. கர்த்தர் 100 வயதில் ஆபிரகாமுக்கு ஒரு குழந்தையை கர்த்தர் கொடுக்கிறார். ஒரு ஆண் பிள்ளையை கர்த்தர் கொடுக்கிறார். அவன் வளர்கிறான், நன்றாய் நடக்கிற அளவுக்கு வளர்ந்திருக்கிறான். அந்த நேரத்தில் ஆண்டவர் ஆபிரகாமை கூப்பிட்டு, ஆபிரகாமே நீ உன் ஈசாக்கு எனக்கு என்ன கொடு, தகன பலியாக பலி கொடுன்றார். உன் மகனை எனக்கு பலி கொடுன்றார். அவனும் சரின்னு சொல்லி தன் மனைவிக்கு சொன்னானா சொல்லியோ தெரியல, தன் மகனை கூட்டி கொண்டு போகிறான். விறகு எடுத்திருக்கிறான், கத்தி எடுத்திருக்கிறான், எல்லாவற்றையும் எடுத்திருக்கிறான். ஆனால் ஆட்டுக்குட்டி இல்லை. வழியில் போகும்போது ஈசாக்கு கேட்குறான், அப்பா கத்தி இருக்குது, விறகு இருக்குது, ஆடு எங்க, ஆட்டுக்குட்டி எங்க? ஏன்னா ஆட்டுக்குட்டியை தானே பலி கொடுப்போம். ஏன்னா அந்த ஈசாக்குக்கு மனசுல தெரிஞ்சதெல்லாம் பார்த்துட்டே இருக்கிறான். அப்பா நிறைய நேரத்தில் தகன பலியா ஆட்டுக்குட்டியை கொடுத்திருக்கிறார். வேதத்தில் வாசிக்கிறோம், கூடாரம் விட்டு கூடாரம் போகும்போதெல்லாம், ஒவ்வொரு இடத்துல கடந்து போகும்போதெல்லாம் அங்கே தகன பலியா ஆடுகளை பலியிடுகிறான், மிருகங்களை பலியிடுகிறான். அதனால் அவனுக்கு தெரியும் ஏதோ ஒரு மிருகத்தை தான் பலி கொடுக்க வேண்டும். மிருகம் இல்லையே, என்ன செய்ய போறார் அப்பா? ஆனா இவன் சொல்றான்,
அதற்கு ஆபிரகாம் மேல் வசனம், அப்பா. அப்பொழுது ஈசாக்கு தன் தகப்பனாக ஆபிரகாமை நோக்கி, என் தகப்பனே என்றான். அதற்கு அவன், என் மகனே, இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவன், இதோ நெருப்பும் கட்டையும் இருக்குது, தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்க? அல்லேலூயா. இப்போ எல்லாரும் பார்க்குறான், எல்லாருக்கும் தெரியுது. ஆனால் தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி இல்லை, தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி இல்லை. அப்போதான் அவன் சொல்கிறான் பாருங்க, அவனோட நம்பிக்கையான வார்த்தை பாருங்க. அதுக்கு ஆபிரகாம், என் மகனே, தேவன் தமக்கு தகன பலிக்கான, இது அவருக்கான தகன பலி, அவருக்கான ஆட்டுக்குட்டி அவர் பார்த்து கொள்வார், அவரு பார்த்து கொள்வார். இதில் எவ்வளோ பெரிய ரகசியம் பாருங்க. இன்னைக்கு நிறைய காரியங்களை குறித்து நீங்களும் நானும் கலங்குறோம், நிறைய காரியங்களை குறித்து பயப்படுறோம், நிறைய காரியங்களை குறித்து வேதனை அடைகிறோம். எப்படி நடக்குமோ, என்ன நடக்குமோ, என் வாழ்க்கை எப்படியா முடியுமோ, என் பிள்ளைகளோட வாழ்க்கை எப்படி முடியுமோ என்று சொல்லி நம்ம கலங்கி கொண்டு இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்றார், அவருடைய தகன பலி, அவருக்கான பலிபீடம், அவருக்கான ஆட்டுக்குட்டி அவர் என்ன செய்வார்? பார்த்து கொள்வார். நமக்கு என்னைக்கு இந்த எண்ணம் நமக்குள்ள வருதோ, நம்முடைய கவலைகளை தேவன் மேல பாரத்தை வச்சுட்டு அவர் சொல்றாரு, அவர் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கல நீங்கள் எல்லாரும் என்னிடத்துல வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தரேன்றார். நான் உங்களுக்கு, எந்த மனுஷனும் சொல்ல மாட்டான், எந்த தெய்வமும் சொல்ல முடியாது. அவர் சொல்றாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கல நீங்கள் எல்லாரும் என்ன செய்யுங்க, என்னிடத்துல வாருங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தரேன். அல்லேலூயா. பக்கத்து வீட்டுக்கார மனுஷன் சொல்ல மாட்டான், மனைவி சொல்ல மாட்டாங்க, கணவன் சொல்ல மாட்டான், பிள்ளைகள் சொல்ல மாட்டாங்க, பெற்றோர்கள் சொல்ல மாட்டாங்க. ஆனால் நம்முடைய ஆண்டவர் சொல்றாரு, நம்ம வருத்தத்தில் இருக்கிறோமா, பாரத்தோடு இருக்கிறோமா, என் பக்கத்தில் வா, என்னிடத்துல வா, நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தரேன், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தரேன். நான் உங்களை விசாரிக்கிறவரானபடினால் உங்கள் கவலைகளை என் மேலே என்ன செஞ்சிருங்க, வைத்திருங்க. ஒன்று பேரில் சொல்றாரு, இது மத்தேயுல சொல்றாரு, வருத்தப்பட்டு பாரசுமல நீங்கள் எல்லாரும் எங்க வாங்க, என்னிடத்துல வாங்க. அப்ப நிறைய வார்த்தைகள் நம்ம கத்தர் கொடு. ஆனா நாம இந்த வார்த்தைகள் எல்லாம் விட்டுட்டு நம்மளே எல்லாத்தையும் தூக்கி சுமக்கிறது போல, நாமளே எல்லாத்தையும் எல்லாம் முடிச்சிருவோம் போல நமக்கு பெரிய ஒரு கவலை இருக்குது. உலகத்துக்கு அத்தனை பேருடைய பிரச்சனையும் சுமந்து தெத்த தேவாட்டுக்குட்டிக்கு கவலை இல்லை. ஆனா நம்ம இன்னைக்கு எல்லாத்தையும் தூக்கி தலைமையில போட்டுட்டு, நிறைய பிரச்சனைகளை தூக்கி தலைமையில போட்டுட்டு நம்ம இன்னைக்கு கவலைப்படுறோம். ஆனால் இந்த ஆபிரகாம் சர்வசாதாரணமாக சொல்லிட்டான், தகன பலிக்கானவர் அவர், பலி கொடுக்கிறவர் அவர், அவர் ஆட்டுக்குட்டி என்ன செய்வார், பார்த்துக்குவார். எந்த மனுஷனாலும் அவருக்கு தெரியும், ஆபிரகாமுக்கு தெரியும், ஈசாக்கு தான் அந்த ஆட்டுக்குட்டி, ஈசாக்கு தான் அந்த ஆட்டுக்குட்டி, ஈசாக்கு தான் பலி கொடுக்க கொண்டு போறேன்னு சொல்லி அந்த பலிபீடத்துக்கு போக வரைக்கும் ஆபிரகாமுக்கு தெரியும். அந்த நேரத்தில் அவன் சொல்றா, ஆட்டுக்குட்டியை கர்த்தர் என்ன செய்வார், பார்த்துக்கொள்வார். ஆபிரகாம், என் மகனே, தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்துக்கொள்வார் என்ற. அப்புறம் இருவரும் கூடி போனாங்க. அங்கே பேர் பலிபீடத்தை உண்டாக்குனாங்க, கட்டையெல்லாம் அடுக்கி வச்சாங்க, ஈசாக்கு தூக்கி அதில் கட்டளை போட்டு. அப்போதான் தெரியுது ஈசாக்குக்கு, நான் தான் அந்த ஆட்டுக்குட்டியான், நான் தான் அந்த ஆட்டுக்குட்டியா. கத்தி இருப்பான், கதறி இருப்பான், பேசாம இருந்திருப்பானா, திட்டிருப்பான் அப்பாவை. நீ எல்லாம் ஒரு அப்பனாடா, 100 வயசுல உனக்கு ஆண்டவர் அழகா ஒரு குழந்தைய கொடுத்தாரு, என்ன கொண்டு போய் வெட்டி போறியே, மனசாட்சியில் எங்க அம்மாவுக்கு தெரியுமா இந்த பிரச்சனை, கத்தி இருப்பான், கதறி இருப்பான். ஆனா அத்தனையும் செய்ய வரைக்கும் ஆண்டவர் பார்த்துட்டு இருக்கிறார் பாருங்க. அவனுடைய நம்பிக்கை, ஆபிரகாமுடைய நம்பிக்கை, ஈசாக்க வச்சு கட்டிட்டு கத்திய ஓங்குனா, ஆபிரகாமே கையை கீழே போடு. அல்லேலூயா. கர்த்தர் பார்த்தாரா பார்க்கலையா, பார்த்தாரா பார்க்கலையா? நம்ம கவலைப்படுறா, சரீரத்தில் ஒரு மூலத்தை என்ன செய்ய முடியாதுங்க, கூட்டவோ குறைக்கலாம் முடியும், கூட்ட முடியாது. பைபிள் அப்படிதான் சொல்லுது. உன் சரீரத்தை ஒரு மூலத்தை என்ன செய்ய முடியாது, கூட்ட முடியாது. அப்ப என்ன செஞ்சிடலாம், கவலைப்பட்டு குறைச்சிடலாம். குறைக்க முடியுமா, முடியாதா? குறைக்கிறதுனா இந்த குறைக்கிறது இல்லை, குறைக்கிறது, கம்மி பண்றது. நம்ம வாழ்க்கையில் கவலை பண்ணாலும் சரீரம் என்ன செஞ்சு போகும், கம்மியாகும். ஆனால் ஆண்டவர் சொல்றார், இன்னைக்கு எல்லாவற்றையும் ஆண்டவரத்தில் விட்டுருங்களேன்றார். ஆண்டவர்கிட்ட விட்டுருங்க, நீங்கள் செய்கிறது அனுப்ப உங்கள் சித்தை என்ன, கால் எழுப்பி ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே இன்னைக்கு உங்கள் சித்தை என்னவோ அதை நடக்கட்டும், ஆண்டவரே என்னை எப்படி நடத்தணும்னு நினைக்கிறீங்களோ நடத்துங்க, இந்த நாளில் என்னை எப்படி நடத்தணும்னு நினைக்கிறீங்களோ நடத்துங்க.
இப்போ கொஞ்ச நாளாக நான் அந்த ஜெபத்தை தான் செய்கிறேன். ஆண்டவரே, என்ன இன்னைக்கு எப்படி நடத்தணும்னு நினைக்கிறீங்களோ நடத்துங்க. நான் அதை குறித்து இதை குறித்து அதை கொடுங்க இதை கொடுங்க நல்லா கவலைப்பட்டதுனால எதையும் நான் சாதிக்க போல, எதையும் என்னால் என்ன முடியல, சாதிக்க முடியல. ஆபிரகாமுக்கு ஒரு எண்ணம் இருக்கு, கர்த்தர் பார்த்து கொள்வார். கர்த்தர் அவரை மீறி நம்ம தலையில் இருக்கிற ஒரு முடி கூட கீழே விலகாதுங்க. எந்த மனுஷனுடைய சூழ்ச்சியோ, எந்த மனுஷனுடைய சூனியமோ, எந்த மனுஷனுடைய மந்திரமோ நம்ம தலையில் இருக்கிற ஒரு முடியை கூட கீழே கொட்ட முடியாது, கொட்ட வைக்க முடியாது. அவர் பார்த்து கொள்வாருங்க. நமக்கு விரோதமா ஆபத்து, விபத்து, நாசவாசங்கள் எது நடந்தாலும் அவர் பார்த்து கொள்வார். அதனாலதான் சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ அந்த அக்கினியில நடக்கும்போது அவங்க சொன்னாங்க, கர்த்தர் பார்த்து கொள்வார், கர்த்தர் பார்த்து கொள்வார். நடந்தாரா இல்லையா? அக்கினியில் நடந்தாரா இல்லைங்களா? இன்னைக்கு நம்மளோட நடக்க விடுறதில்ல ஆண்டவரை. நம்ம எல்லாத்தையும் தூக்கி சுமந்துட்டு அவருக்கு இடம் கொடுக்காம ஆண்டவர் மேல குறை சொல்றோம். ஆண்டவர்கிட்ட சொல்லி பாருங்க, ஆண்டவரே, இந்த பிரச்சனையை நான் உங்க கரத்துல வைக்கிறையா, நீங்க என்ன நடத்தணும்னு நினைக்கிறீங்களோ, எப்படி செய்யணும்னு நினைக்கிறீங்களோ செய்யுங்க ஆண்டவரே. நீ காலையில் இந்த இடத்துல வந்து நின்று அதான் சொல்ல, ஆண்டவரே, இது உங்க சபை, இது உங்க ஆராதனை, உங்க ஜனங்கள், நீங்க செய்ய வேண்டியது செய்யுங்க. நான் நின்று என்ன செய்ய போறேன்? என்னால் என்ன செய்ய முடியுங்க? ஒண்ணுமே செய்ய முடியாது. ஒண்ணுமே, ஒரு துரும்ப கூட எடுத்து அந்தாண்ட வைக்க எனக்கு தகுதியோ அருகதையோ இல்லை. ஆனா இங்க ஆண்டவர் ஆபிரகாம் சொல்றான், கர்த்தர் பார்த்துக்கொள்ள. பார்த்தாரா இல்லைங்களா? பார்த்தாரா இல்லையா? ஒரு ஆட்டுக்குட்டி கொடுத்தாரா இல்லையா? ஓங்கி அந்த கையை ஓங்குறான். ஆண்டவர் சொல்றார், ஆபிரகாமே, உன் கையை கீழே போடு. 12 வசனம் பாருங்க. அப்பொழுது அவர், பிள்ளையாண்டன் மேல் உன் கையை போடாத, அவனுக்கு ஒன்றும் செய்யாத, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடினால் தேவனுக்கு பயப்படு இப்பொழுது அறிந்திருக்கிறேன். ஆபிரகாம் உடனே கண்களை ஏறெடுத்து பார்க்கிறான். அங்கே முள்ளுகளுக்குள்ள ஒரு கொம்பு, அந்த முள்ளுக்குள்ள கொம்பு சிக்கிக்கிற ஒரு ஆடை பார்க்கிறான். கொம்பு எங்க சிக்கி இருக்குது? முள்ளுக்குள்ள சிக்கி இருக்குது. அந்த முள்ளுக்குள்ள அந்த கொம்பு சிக்காம இருந்தா அது என்னைக்கே ஓடி இருக்கும். எப்பவோ என்ன செஞ்சிருக்கும்? ஓட வைக்காம கர்த்தர் அந்த கொம்புகளை முள்ளுகளுக்குள்ள சிக்க வச்சாரு பாருங்க. கர்த்தர் செய்வாருங்க. கர்த்தரால செய்ய முடியாது எதுவுமே. நான் நினைச்சு பார்க்கிறேன், அந்த கொம்பு முள்ளுகளுக்குள்ள சிக்கி இருக்குதுன்னு வேதத்துல எழுதியிருக்கு பாருங்க. அங்க நின்றுட்டுச்சோ கட்டி இருந்துச்சுனால சொல்றாரு. அங்க பாருங்க, அந்த கொம்புகள் சிக்கி கொண்டு ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். பின்னாக புதரில தன் கொம்புகள் சிக்கி இருக்கிற ஒரு ஆடு, அந்த ஆட்டுடைய கொம்புகள் சிக்கி இருக்கிற ஒரு முள்செடிக்குள்ள அது சிக்கி இருக்கிறத பார்த்தான். போனா அந்த ஆட்டை பிடிச்சிட்டு வந்தான். அந்த குமாரனுக்கு பதிலாக அதை தகன பலியாய் கொடுத்தான். அல்லேலூயா. என்னைக்கெல்லாம் கர்த்தர் பார்த்து கொள்ளுவார் என்னுடைய வாழ்க்கையை, என்னுடைய குடும்பத்தை, என் மனைவி, என் பிள்ளைகளை, என்னுடைய படிப்பை, என்னுடைய சூழ்நிலையை, என் வியாபாரத்தை கர்த்தர் பார்த்து கொள்வார் என்று என்னைக்கெல்லாம் விட்டு விடுகிறோமோ அன்னைக்கெல்லாம் கர்த்தர் நமக்கு குறித்திருக்கிறதை நிச்சயமா நிறைவேற்றுவா. அல்லேலூயா. 3வது எடுத்து வாசிங்களேன். யாத்திராகமம் 3:3. யாத்திராகமம் 3:3. அப்பொழுது மோசே, இந்த முச்செடி வெந்து போகாது இருக்கிறது என்ன? நான் கிட்ட போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான். ஒரு பிரச்சனை, வனாந்தரத்தில் தனியாளா ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறான். சுற்றிலும் யாரும் மேய்ப்பர்கள் இல்லை, துணைக்கு யாரும் ஆள் இல்லை. திடீர்னு ஒரு செடி பற்றி பிடிக்கிறது. செடி பட்டி பிடிக்குது. நாம அந்த என்ன செஞ்சிருப்போம்? ஓடி வந்து ஊர்ல சொல்லியிருப்போம், ஐயோ அந்த செடி பட்டி பிடிக்குது, ஒரு பெரிய பூகம்பம் வந்துருச்சு. சொல்லியிருப்போமா? சொல்லியிருக்க மாட்டோமா? சொல்லுங்க. சொல்லியிருப்போம். நான் ஆடு வச்சுட்டு இருந்தேன், திடீர்னு ஒரு செடி யாருமே இல்லாம பத்திருச்சு. என்ன யாரோ கொல்ல பார்த்தாங்க போல, என்ன யாரோ கொல்ல பார்த்தாங்க, நம்ம சொல்லியிருப்போம். ஆனா அவன் சொல்றான், இந்த அற்புத காட்சியை போய் பார்ப்பேன்றான். நமக்கு அந்த எண்ணம் வருமா? அவன் என்ன சொல்றான்? இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன். பக்கத்துல போய் நான் பார்க்கிறேன். தூரத்துல நிற்கிறான். நான் இன்னும் கிட்ட போய் இந்த அற்புத காட்சி, எந்த அற்புத காட்சி? முச்செடி எரிக்கிறதே, வெந்து போகிறதே, இந்த அற்புத காட்சியை நான் பார்ப்பேன்றான். வெந்து போகாம இருக்குது. நம்ம என்னைக்கெல்லாம் நம்ம வாழ்க்கையில் வர்ற பிரச்சனையை லகுவாய் எடுத்துக்கொள்கிறோமோ, என்னைக்கெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் அதை பெரிதாக்காம இது கர்த்தரால் உண்டானதுன்னு சொல்லி எடுத்துக்கொள்கிறோமோ, அன்னைக்கெல்லாம் கர்த்தர் நமக்கு குறித்து இருக்கதை கர்த்தர் தருவா. இது அற்புத காட்சின்றான். மோசே என்ன சொல்றான்?
இது அற்புதம். பிரச்சனை இல்லைப்பா, இது வேதனை இல்லை. நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சில நாட்கள் ஒரு சில காரியங்களை கர்த்தர் அனுமதிக்கிறார்னா அதை அற்புதமாக எடுத்துக்குங்களேன். வியாதியா அற்புதமாக எடுத்துக்கலாம், பலவீனமா அற்புதமாக எடுத்துக்கலாம். கர்த்தருக்கு இந்த பலவீனத்தை கொடுத்ததுக்காக நன்றி சொல்லுங்களேன். சொல்ல முடியுமா? மனைவி சொன்னாங்க, காய்ச்சல் எல்லாம் தான் ஒரே நாளில் சரிப்படுத்திடணும். நானே சொல்கிறேன், 2-3 நாள் விட்டு தான் சரிப்படுத்தணும். இது எதுக்கு வந்துச்சுன்னு ஃபஸ்ட்டு நமக்கு தெரியணும். இந்த காய்ச்சல், இந்த பிரச்சனை ஏன் வந்துச்சு நமக்கு தெரியணும். நிறைய நேரத்தில் நம்ம உள்ளே இருக்கிற கெட்ட அணுக்களை, கெட்ட காரியங்களை வெளியேற்றதுக்கு கூட காய்ச்சல் எல்லாம் வருமா? உடனே காய்ச்சல் அரெஸ்ட் பண்ணால் அது கேன்சராக மாறிடுமா? தெரியுமா? ஒரு நாள் விட்டால் என்ன ஆகுது? ஒன்றுமே ஆகும்போது கொஞ்சம் பலவீனம் ஆகும், அவ்வளோதானே. ஆனால் ஒரு சில சகையோட வாழ்க்கை, ஆண்டவர் லாசருடைய வாழ்க்கையில் 2 நாள் உடம்பு சரியில்லாத போது கர்த்தருக்கு ஆள் அனுப்பிச்சு விட்டாங்க. திரும்பியும் 4 நாள் ஆள் அனுப்பிச்சுடுறாங்க. அவர் வரவே இல்லை. அவர் என்ன செய்யல? வரவே இல்லை. கடைசியில் லாசரு இறந்து போயிட்டான். இறந்து போனதுக்கு செய்தி அனுப்பிச்சுடுறாங்க, ஆண்டவர் வரல. 1 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு, ஆண்டவர் வரவே இல்லை. 4வது நாள் வர்றாரு. 4வது நாள் வர. நீங்கள் வேதத்தில் வாசித்து பாருங்க, நிறைய இடத்துல இந்த வியாதி தேவனை மகிமைப்படுத்துவதற்காக வந்ததாக இருக்கலான்னு பாடுபட்டிருக்கிறது. இந்த பிரச்சனை தேவனை மகிமைப்படுத்துவதற்காக வந்த பிரச்சனையா இருக்கும். நம்ம வீட்டில் ஒருவேளை குடும்பத்திலையா அல்லது நம்முடைய சரீரத்தில் ஏதோ ஒரு பாதிப்பு இருக்குது அப்படின்னா ஏதோ ஒரு காரியத்தை கர்த்தர் அனுமதிக்கிறான்னு தெரிஞ்சுக்கணும். அல்லேலூயா. இங்கே அழகா சொல்லப்படுகிறது, அவன் அற்புதமாய் பார்த்தான். அது அலங்கோலமாக பார்க்கல, பிரச்சனையாக பார்க்கல, தன்னை அழிக்கிறதா நினைக்கல, தன் குடும்பத்தை அழிக்கிறதா அவன் நினைக்கல. அது அற்புதமாய் பார்த்தான். அற்புதமா பார்த்தான். நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பிரச்சனைகளை, எல்லா வேதனைகளை நம்ம அற்புதமாக நினச்சி பாருங்க. இது கர்த்தரால் அற்புதமாக மாற்ற முடியும். கர்த்தர் இதில் மகிமைப்பட முடியும். 4வது நாள் வந்தார். மரித்து போன லாசரை உயிரோடு வெளியே கொண்டு வந்தார். அல்லேலூயா. எல்லா ஜனம் நாட்டெடுக்கும் ஆண்டவரே, நாட்டெடுக்கும். 4 நாள் ஆச்சு, நாருமே. இந்த நாட்டத்தின் மத்தியில் ஒரு ஜீவனை வெளியே கொண்டு வர கர்த்தரால முடியும். வாழ்க்கை கெட்டு போச்சுன்னு நினைக்கிறீங்களா? இனி என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறீங்களா? கர்த்தர்ட்ட சொல்லுங்க, ஆண்டவரே இது நீங்க கொடுத்த சரீரம், இது நீங்க கொடுத்த ஜீவன், நீங்க கொடுத்த உயிர் ஆண்டவரே. ஒருபோதும் என்னுடைய ஜீவன் மட்டும் கரத்தில் இல்லை, இது உங்க கரத்தில் இருக்குது. என் சரீரம் உங்க கரத்தில் இருக்குது ஆண்டவரே. ஒப்பு கொடுத்து பாருங்க. ஒருவன் நம்ம சரீரத்தை தொட முடியாது. நம்ம சரீரத்தை தொட முடியாது. அல்லேலூயா. இங்க அழகா சொல்லப்படுகிறது, அதை கிட்ட போய் அற்புதத்தை பார்ப்பேனா? அற்புதத்தை பார்த்தா அடுத்த வசனம் சொல்லுது. அடுத்த வசனத்தை வாசிங்க. அவன் பார்க்கும்படி கிட்டே வருகிறதை கர்த்தர் கண்டார். அவனை நோக்கி மோசே மோசே என்று கூப்பிட்டார். அதோ அவன், இதோ அடியேன். பாருங்க, முச்செடி பக்கத்துல பிரச்சனை கண்டு பயப்படாம முச்செடி பக்கத்துல போனதுனால மோசே ஒரு பெரிய தலைவனாய் கர்த்தர் மாட்டினார். அழகா கர்த்தர் அவனை கண்டார். கர்த்தர் அவனை கண்டார். அதான் ரொம்ப முக்கியம். கர்த்தர் மோசே கிட்ட வருகிறத பார்க்கிறார். அல்லேலூயா. பார்க்கறது மாத்திரம் மோசே மோசேன்னு கூப்பிடுறாரு. அவனை பெயரை சொல்லி அழைக்கிற அளவுக்கு கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்தார். உங்கள் வாழ்க்கையில் வருகிற பிரச்சனையை பெரிதாக்காம, வருகிற பிரச்சனையை பூதகரமாக்காம, இது ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிற ஏதோ ஒரு அற்புதத்துக்கான காரியம் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையில் அதை ஈஸியாக எடுத்துக்கொண்டு பாருங்க. நிச்சயமாக கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வார். அற்புதத்தை செய்வார். அல்லேலூயா. கர்த்தரால் செய்ய முடியாத காரியம் எதுவுமே இல்லை. ஒரு சகோதரி ஒரு சபையிலேருந்து பக்கத்தில் ஒரு சபை இருந்துச்சான், வீட்டு பக்கத்தில். அப்போது அந்த சகோதரி அந்த பாஸ்டர் கூப்பிட்டு சொன்னாங்களாம், ஐயா பிள்ளைங்களெல்லாம் கூப்பிட்டு, சின்ன பிள்ளைங்க கூப்பிட்டு என்னால் அவ்வளோ தூரத்தில் வர முடியல, நான் பக்கத்தில் இருக்கிற இந்த சபைக்கு போயிடுறேன் அப்படின்னாங்களாம். அப்போ அவர் சொன்னால், இல்லை அதெல்லாம் இல்லை, நீ சபைக்கு வந்துடுங்க அப்படின்னாராம். 2-3 வாரம் விட்டுட்டு ஒரு செய்தியை சொன்னார். அவர், உங்களை நம்பி ஒரு பாசு என் கையில் கொடுத்துருக்கிறாரு ஆண்டவர். உங்களை நம்பி என் கையில் என்ன செஞ்சுருக்கிறார்? உங்களை கொடுத்துருக்கிறார். நாளைக்கு உங்களை பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போகிற வரைக்கும் நான் தான் உத்தரவாதி. நான் தான். நீ பக்கத்தில் இருக்கிற சபைக்கு போகலாம், அங்கே உன்னை எப்படி நடத்துவாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் உங்கள் பாஸ்டர் என்ன நம்பி என் கையில் கொடுத்துருக்கிறாரு. நான் இந்த ஆத்துமாவுக்கு கொண்டு போய் ஆண்டோட்டு கொடுக்கணும். அல்லேலூயா. அவர் விட்டுருக்கலாம்.
ஆனால் ஆண்டவர் அப்படிப்பட்ட ஆண்டவர் தான். அவர் விடுகிறவர் அல்ல, நம்மளை சரிப்படுத்தி நடத்துகிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. இன்னைக்கு வரைக்கும் அந்த சகோதரி அந்த சபைக்கு தான் போகிறாங்க. ஏன் இதை சொல்கிறேன்னா, இன்னைக்கு அநேக நேரத்தில் நமக்கு உத்தரவாதி உலகம் இல்லை, பாஸ்டர் இல்லை, தேவாதி தேவன். நம்மளை உத்தரவாதத்தோடு நடத்த அவரால் முடியும். உத்தரவாதத்தோடு நடத்த அவரால் முடியும். நிச்சயமா உங்களை அழைத்தவர், என்னை அழைத்தவர் கைவிடவே மாட்டார். நம்ம வருகிற பிரச்சனை இது முச்செடி வெந்து போகுது, அது பிரச்சனை நினைக்காம இது ஏதோ கர்த்தர் எனக்கு அனுமதித்தது என்று சொல்லி அதை எடுத்துக்கொண்டு பாருங்க. யோபு எடுத்துக்கிட்டான். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்துக்கொண்டா. அல்லேலூயா. திரும்ப கொடுத்தாரா இல்லைங்களா? கொடுத்தார். எதையெல்லாம் எழுதவனா ரெட்டிப்பாய் கர்த்தர் கொடுத்தார், ரெட்டிப்பாய் கர்த்தர் கொடுத்தார். என்ன 13:30 எடுத்து வாசிங்களேன். என்ன 13:30? ஜனங்களை அமர்த்தி நாம் உடனே போய் அதை சுதந்திரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாக ஜெயித்துக் கொள்ளலாம் என்றான். நாலாவதா, ஒரு மனுஷன் 12 பேர் போறாங்க வேவு பார்க்க. ஒரு தேசத்தை வேவு பார்க்க போய் மோசே அனுப்பிச்சுடுறான். போய் எப்படி இருக்குது இந்த தேசம், எப்படிப்பட்ட தேசம்னு பார்த்துட்டு வாங்கப்பான்னு அனுப்பிச்சுடுறான். போனாங்க. 12 பேரும் ஒரே இடத்துல இருந்திருப்பாங்களா? 12 இடத்துக்கு கடந்து போனாங்க. போய் தேசத்துடைய நன்மையை தீமையெல்லாம் ஆராய்ஞ்சு எடுத்துட்டு வந்தாங்க. அன்னைக்கு நோட்டெல்லாம் இல்லை. தங்களுடைய மனதில் எல்லாவற்றையும் எடுத்துட்டு அங்க இருக்கிற ஆசீர்வாதமான திராட்சை கொலையை தோல்ல தூக்கிட்டு வராங்க. வந்து எல்லாம் மோசைக்கு முன்பாக வச்சுட்டு அவங்க 11 பேர் ரிப்போர்ட் கொடுக்கணும். எப்படிப்பா இருந்துச்சு, எப்படி இருந்துச்சு? காலை பெருமை சொல்றான், நம்ம அதை உடனே என்ன செய்யலாம்? எளிதாய் சுதந்திரித்துக் கொள்ளலாம். அதை சுதந்திரித்துக் கொள்ள உடனே போய் அதை சுதந்திரித்துக் கொள்ளலாம். எளிதாய் ஜெயித்து கொள்ளலாம். எளிதாய் ஜெயித்து கொள்ளலாம். 10 பேரும் எலுமடிக்கிறான், அவன் மேல கல்லடிக்க பார்க்கிறான். அது தேசம் நல்ல தேசம் இல்ல, ராட்சதம் கேட்கிறாங்க. நாங்கெல்லாம் வெட்டிக்கிளைகளை போல இருந்தோம். ஆனா காலை சொல்றான், ஐயா அதெல்லாம் ஒண்ணும் இல்லை ஐயா, நம்ம ஈஸியா பெற்றுடலாம். இன்னைக்கு அற்புதத்துக்காக வந்திருக்கிறோம். இந்த அற்புதத்தை ஈஸியா வாங்கிடலாம் ஆண்டோட்ட. பலவீனங்கள் மாற்றுதல்னு வந்திருக்கிறோம். பலவீனங்களை ஈஸியா மாத்திரலாம், கர்த்தர் தருவார். அல்லேலூயா. உங்க வேதனை கர்த்தர் ஈஸியா மாத்திடுவாருங்க. நமக்கு அது பெருசு, நமக்கு அது பெருசு. ஆனா ஆண்டவருக்கு இதெல்லாம் சின்ன காரியம். உங்க பிரச்சனை மாத்த அவரால் முடியும், வேதனை மாத்த அவரால் முடியும். ஈஸியா அழகா சொல்லுது, அது சுதந்திரித்து உடனே போய் அதை சுதந்திரித்துக் கொள்ளலாம். அதை எளிதா என்ன சொல்லலாம்? ஜெயித்து கொள்ள. அவன நம்பிக்கை. அவன் போன வேலையை சரியா முடிச்சான் பாருங்க. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த உண்மையான பொறுப்பு, சின்னதோ பெருசோ, பாட்டாகட்டும், சண்டே கிளாஸ் ஆகட்டும், பெண்கள் ஜெபமா இருக்கட்டும், ஆண்கள் ஜெபமா இருக்கட்டும், எந்த பொறுப்பா இருந்தாலும் சரி, அதை நம்ம சரியாய் செய்து முடித்துட்டோம்னா கர்த்தர் நம்மை ஆசீர்வாதமாய் கொண்டு போய் நிறுத்துவா. அல்லேலூயா. எனக்கு அப்படிதாங்க. எனக்கு ஒரு பொறுப்பு கொடுத்துட்டாங்கன்னா அதை செய்து முடித்தாதான் அடுத்த வேலை எனக்கு. அதனால அநேக பொறுப்புகளை நீலகிரி மாவட்டத்தில் எனக்கு இருக்கிறது. ஏன் இதை சொல்றேன்னா, பெருமைக்காக அல்ல. எங்கிட்ட ஒரு காரியத்தை சொல்லிட்டாங்கன்னா அதை உடனே நாளைக்கெல்லாம் போடவே மாட்டேன். உடனே அவங்களுக்கு அவங்களை கூப்பிடுவேன், பேசுவேன், காரியங்களை செய்வேன். உடனே அந்த பாஸ்டருக்கோ இல்லை அந்த குறிப்பிட்ட ஆட்களுக்கோ கூப்பிட்டு, ஐயா இப்படி கூப்பிட்டேன், இப்படி பேசிட்டேன், இதுதான் காரியம். அல்லேலூயா. எனக்கு கொடுத்ததை என்னால் முடிஞ்ச அளவுக்கு உண்மையா செஞ்சிருவேன். அதனால இத்தனை ஆண்டுகள் இந்த சபையில் இருக்கிறோம். அநேக காரியங்களை கர்த்தர் உயர்த்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. மனைவிக்கு தெரியும், ஏதாச்சும் காரியங்களை என்னை கூப்பிட்டு சொல்லிடு, ஐயா அதை கொஞ்சம் பாருங்க ஐயா, இது கொஞ்சம் பிரச்சனை அப்படின்னா உடனே நான் என்னுடைய எந்த வேலையாக இருந்தாலும் ஒதுக்கி வச்சு உடனே கூப்பிடுவேன். உடனே பார்ப்போம். இவன் பாருங்க, 12 பேர் போனா 10 பேர் இல்லாத ஒரு அக்கறை இந்த காலேப்புக்கும் யோசுவாவுக்கும் மாத்திரம் இருந்துச்சு. அதை உடனே நம்ம என்ன செய்வோம்? சுதந்திரித்துக் கொள்ளலாம். கர்த்தர் உங்களே அழைச்சது இப்படி வெட்கப்பட்டு உட்கார அல்ல, தோற்று போய் உட்கார அல்ல, வேதனையோடு உட்கார அல்ல, நம்மளை ஜெயித்து கொள்ள, சுதந்திரித்து கொள்ள கர்த்தர் உங்களை என்னை அழைத்திருக்கிறார். நம்ம யாருக்கு? எந்த விதத்திலும் தேவனுக்கு பிரியமானவர்கள், தேவனுக்கு
பெரியம்மா அவன் சொல்றான் உடனே சுதந்திரத்துக் கொள்ளலாம். இதே 85 வயசுல சொல்றான், இது 40 வயசுல. இது எத்தனை வயசுல? 40 வயசுல. 85 வயசுல அதே யோசுவாட்டு போய் சொல்றான், யோசுவா நீ 40 வயசுல நான் போய் சுதந்திரத்தை பார்த்துட்டு வந்தோம், அந்த தேசத்தை எனக்கு கொடு, நான் போய் அதை என்ன செய்யறேன், சுதந்திரத்துக் கொள்கிறேன். அவன் போய் சுதந்திரத்துக் கொண்டாங்க. அவன் எதை சொன்னானோ, அந்த எந்த தேசத்தை சுதந்திரிக்கலாம் சொன்னானோ அதே தேசத்தை கர்த்தர் 40 ஆண்டுகள் முன்பு காலைப்பட கரத்தில் கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. ஆண்டுகள் முக்கியம் இல்லை, எதை நாம் விதைக்கிறோமோ அதை கர்த்தர் நிச்சயமா நமக்கு அறுவடையாக கர்த்தர் தருவார். நம்முடைய வார்த்தைகள் நம்ம எப்போதுமே டிஸ்கரேஜ் பண்ண வார்த்தைகளை பேசாம, அவிவிசுவாசம் வார்த்தைகளை பேசாம, என்னால முடியாது என்னால செய்ய முடியாதுன்னு சொல்லாம எனக்கு கிடைத்ததை நான் செய்வேன்னு சொல்லி பாருங்க, கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வா. அல்லேலூயா. காலையில் இந்த வேதம் பைபிள் வாசிக்கிறத நான் பார்ப்பேன். படிக்க தெரியாத ஆட்கள் கூட எப்படியே கஷ்டப்பட்டு படிக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷப்படுறேன். என்ன செய்யறோம்? படிக்கிறாங்க. 2 வசனம் 3 வசனம் 4 வசனம் 5 வசனம் வரும் ஒவ்வொரு நாளைக்கு. படிக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன, நான் எப்படியாச்சும் வேதத்தை என்ன செய்யணும், வாசிக்கணும். ஒரு சிலர் கூப்பிட்டா எடுக்க மாட்டாங்க, ஆனால் ஒரு சிலர் கூப்பிட்டோன்னே எடுப்பாங்க, பேசுவாங்க, படிப்பாங்க. இங்க இருக்கிற அநேகருக்கு தெரியும். ஏன் அப்படின்னா கர்த்தர் நம்மை பயன்படுத்த விரும்புகிறார். நாமளே நம்மளை முடக்கி வச்சிடக்கூடாது. நம்மளை முடக்கி வச்சிடக்கூடாது. ஏன் இன்னைக்கு எல்லாருக்கும் பாட்டு, எல்லாருக்கும் நீ ஒவ்வொரு காரியங்களையும் சொல்றோம், நீங்க வளரணும், பயன்படணும் தான். எப்படியாச்சும் ஆண்டவர் உங்களை உயர்த்தணும். அல்லேலூயா. எப்படியாச்சும் இன்னும் விசுவாசியா இல்ல, யார மாறணுங்க? யார மாறணும் சொல்லுங்களேன். விசுவாசியா சீடர்களா நீங்கெல்லாம்? இப்ப விசுவாசி. கர்த்தர் உங்களை சீசன்ல மாற்ற விரும்புகிறார். உங்களை என்னவா மாற்ற விரும்புறாரு? சீசனா மாற விரும்புகிறார். சீசன்களை தான் கர்த்தர் ஒவ்வொரு இடத்துக்கு அனுப்பிச்சுட்டார். கொடுத்த பொறுப்பை காலேப் செய்தான். என்னைக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்த பொறுப்புல நம்ம உண்மையா இருக்கிறோமோ அன்னைக்கு கர்த்தர் நமக்கு குறித்திருக்கிறத நிச்சயமா தருவாருங்க. அல்லேலூயா. ஜெபத்துல, வேத வாசிப்புல, ஊழியத்துல, கொடுத்ததுல உண்மையா இருந்து பாருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமாய் மாற்றுவார். இன்னும் ஒண்ணே சொல்லி முடிச்சாரு. 2 ராஜாக்கள் 6:1. தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவை நோக்கி, இதோ நாங்கள் உம்முடன் குடியிருக்கிற இந்த இடம் எங்களுக்கு நெருக்கமா இருக்கிறது, போதும்பா. இங்க போடப்பட்டிருக்கிறது, தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எல்லாம் போய் எலிசாட்ட சொல்றாங்க, ஐயா நாங்க உம்மோடு குடியிருக்கிற இந்த இடம் எங்களுக்கு எப்படி இருக்கு, நெருக்கமா இருக்கு. முதல்ல பார்த்தோம், நம்ம உண்மையாய் சொல்லணும். நான் எங்க இருக்கிறேன், எதுல தவறு இருக்கிறேன், ஆண்டவர்ட்ட நான் நிர்வாணி என்று தான் அவன் சொன்னான். அற்புதத்தை கர்த்தர் செய்தான். 2வது, தேவன் பார்த்துக்கொள்ள தேவன் மேல பாரத்தை வச்சுட்டான். ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் பெருகினது. மோசே ஒரு பிரச்சனையை பார்க்காம அற்புதமா நினைச்சு போனா ஒரு பெரிய தலைவனாய் கர்த்தர் மாட்டினார். அவன் பார்க்கலன்னா அவனுக்கு குறித்து இருக்கிறத அவன் பெற்று கொண்டு இருக்க முடியாது. காலேப், நான் எளிதாய் உடனே போய் இதை சுதந்திரத்துக் கொள்ளலாம், எளிதாய் அதை ஜெயித்துக் கொள்ளலாம் சொல்லி அவன் வாயில வந்ததுனால அந்த தேசத்தை காலேப்புக்கு கர்த்தர் கொடுத்தார். இங்கே பார்க்கிறோம், இந்த தீர்க்கதரிசி புத்திரர் சொன்னாங்க, ஐயா எங்களுக்கு நெருக்கமா இருக்குது, எங்களுக்கு நெருக்கமா இருக்கு. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில இந்த நெருக்கத்தை ஆண்டவர்ட்ட சொல்லதான் ஒரு விசாலம் உண்டாகுங்க. உங்க நெருக்கம் ஆண்டவர்ட்ட தெரியணும், அவருக்கு தெரியும், நம்ம வாயிலிருந்து சொல்லணும். வீடு நெருக்கமா இருக்கா, குடும்பத்தில் பிரச்சனைகள் போராட்டங்கள் நம்மளை நெருக்கி கொண்டு இருக்கிறதா, வியாதிகள் நம்மளை நெருக்கி கொண்டு இருக்கிறதா, கடன் நம்ம நெருக்கி கொண்டு இருக்கிறதா, அநேக காரியங்கள் நம்மளை நெருக்கி கொண்டு இருக்கிறதா, எப்படி திரும்பினாலும் பிரச்சனை பிரச்சனை பிரச்சனைன்னு இருக்கிறோமா, ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே நான் இருக்கிற இடம் நெருக்கமா இருக்குது. உங்க பக்கத்துல உங்க வீட்டுல இருந்து ஜெபிக்க முடியலையா, பக்கத்துல இருக்கிற ஆட்கள் உங்களை ஏளனப்படுத்துறாங்களா, ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே நான் ஜெபிக்க முடியாம நெருக்கப்படுகிறேன். அந்த வீடு ரட்சிக்கப்படும். அந்த வீடு ரட்சிக்கப்பட்டு உங்களோட கூட சேர்ந்து என்ன செய்வாங்க, ஜெபம் பண்ணுவாங்க.
சொல்லி பாருங்க. அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட நான் கேட்டேன், ஆண்டவர் நமக்கு சொல்ற காரியங்கள் அதுதான். நம்ம நெருக்கப்படுகிறதை ஆண்டவர்கிட்ட தெரியப்படுத்தணும். நம்ம நெருக்கங்களை ஆண்டவர்கிட்ட சொன்னாதான் ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்வா. இவங்க சொல்றாங்க, ஐயா நாங்க இருக்கிற இடம் எப்படி இருக்கு? நெருக்கமா இருக்குது ஐயா. அது சொல்ல, உம்முடன் குடியிருக்கிற நாங்கள். யாரோட குடியிருக்கிறோம்? யாரோட? உங்க பிள்ளைகளை நாங்கள் நெருக்கப்படுகிறோமே, உங்க பிள்ளைகள் நாங்க வெட்கப்படுகிறோமே, உங்க பிள்ளைகள் நாங்கள் தோற்று போகிறோமே, உங்க பிள்ளைகள் வியாதியில கஷ்டப்படுகிறோமே, உங்க பிள்ளைகள் நாங்க கடன்ல போராடி கொண்டு இருக்கிறோமே. கடனுக்கு ஜெபிக்கிறோம், வியாதிக்கு ஜெபிக்கிறோம், ஆனா இந்த வார்த்தையை சொல்லி ஜெபிக்கிறோமா? உங்க பிள்ளைகள் நாங்க நெருக்கப்படுகிறோமே. அன்னிட்ட கேட்டு பாருங்க, உங்க பிள்ளைகள் நாங்க நெருக்கப்படுகிறோம் ஐயா. அன்னிட்ட எலிசாட்ட சொன்னாங்க, கர்த்தர் ஒரு விசாலத்தை அவர்களுக்கு செய்து கொடுத்தார். போறாங்க, மரத்தை வெட்டுறாங்க, கொண்டு வந்தாங்க, பெரிய ஆளா கட்டிட்டாங்க, அதுல குடியிருந்தாங்க. அப்ப நெருக்கம் இருந்திருக்குமா? ஆளுக்கு ஒரு மரத்தை வெட்டினாங்க, ஆளுக்கு ஒரு மரத்தை வெட்டி கொண்டு வந்தா ஒரு பெரிய பில்டிங் கட்டிட்டான். அதுக்கு மேல நெருக்கமே இல்லை, அதுக்கு மேல நெருக்கமே இல்லை. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவர் உங்க பிள்ளைகள் நாங்கள் நெருக்கப்படுகிறோம், உங்க பிள்ளைகள் நாங்கள் துக்கப்படுகிறோம், உங்க பிள்ளைகள் நாங்கள் போராட்டத்தில் இருக்கிறோம். கேட்டு பாருங்க, நம்ம துக்கத்தை சந்தோஷமாய் கர்த்தர் மாட்டுவா. அப்படியே கண்களை மூடுவோமா, முழங்காலை முடக்குவோமா. நம்ம எங்கே இருக்கிறா என்று ஆண்டவர் நம்மளை பார்த்து கேட்கிறார். ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? நான் கொஞ்சம் வெளியே வேலையா இருக்கிறேன் ஆண்டவர், அப்புறம் வரேன்னு சொல்லாவ. ஆண்டவரே நான் நிர்வாணியா இருப்பதுனால என்னை ஒழிச்சிட்டு இருக்கிறேன்ப்பா. கர்த்தர் வந்தாரு, நிர்வாணத்தை மாற்றி தோளுடைய கர்த்தர் கொடுத்தாரு. உண்மையை ஒத்துக்கொண்டா, எந்த விதத்தில் அவன் எதிர்த்து பேசல, எந்த விதத்தில் அவன் தன்னை நீதிமானாய் காட்டிக்கல, தன்னுடைய நிலைமையை நன்றாய் அறிந்து வைத்திருந்தான். ரெண்டாவது, ஆபிரகாம் தெரியும், உள்ளத்துல அவனுக்கு தெரியும், ஈசாக்கு தான் பலி கொடுக்கிறதுக்கு கர்த்தர் சொல்லி இருக்கிறாரு. அவனுக்கு அங்க போய் நடந்த அற்புதம் தெரியாது. அவனுக்கு ஒரு நம்பிக்கை, ஆண்டவர் பார்த்து கொள்வா. எனக்கு இந்த வியாதி இருக்குதுன்னு எனக்கு தெரியும், பிரச்சனை இருக்குதுன்னு எனக்கு தெரியும், ஆனா ஆண்டவர் என்னை பார்த்து கொள்வார் ஐயா. சொல்ல முடியுமா? ஆண்டவர் என்னை பார்த்து கொள்வா. அவருக்கு மீறி என்னுடைய சரீரத்திலிருந்து ஒரு காரியமும் நடக்காது, ஒரு காரியமும் நடக்காது. மூணாவதா, மோசே பிரச்சனைய வேதனைய பார்க்கல, அற்புதமா பார்த்தா, அற்புதமா பார்த்தா. ஈஸியா எடுத்துட்டு போய் பாருங்க, உங்க வாழ்க்கையில் நடக்கிற சம்பவங்களை, வாழ்க்கையில் நடக்கிற பிரச்சனைகளை, வேதனைகளை ஈஸியா எடுத்துட்டு போய் பாருங்க. கர்த்தர் நமக்கு நன்மையை தருவா. மோசே மோசே என்று கூப்பிட்டு மோசேயை கர்த்தர் ஆசீர்வதித்தா. நாலாவத பார்க்கிற காலேப் சுதந்திரித்துக் கொண்டான். அவனுடைய வாயின் வார்த்தைகள், வாயின் வார்த்தைகளை கர்த்தர் கூர்ந்து கவனிக்கிறார். நம்ம எதை அறிக்கைப்படுகிறோமோ அதை கர்த்தர் தான், அதை தான் தருவா. எதை விதைக்கிறோமோ அதை தான் அறுவடை. நம்ம எதை நினைக்கிறோமோ அதுதான் நடக்கும். காலேப் நினைச்சானா, உடனே போய் அதை சுதந்திரித்துக் கொள்வேன், நான் எளிதாய் அதை ஜெயித்துக் கொள்வேன். அதை அப்படியே காலேப்புக்கு கர்த்தர் கொடுத்தா. ஐந்தாவது பார்க்கிற நெருக்கம். ஆண்டவரே உங்க வாழ்க்கையில் பிரச்சனை ஒவ்வொரு நாள் அறிக்கை பண்ணுங்க, ஒவ்வொரு நாள் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. தோட்டத்துல நெருக்கமா, வியாபாரத்துல நெருக்கமா, மனுஷர்கள் நம்மளை நெருக்கிறாங்களா, கடன் நம்ம நெருக்குதா, வியாதி நம்மளை நெருக்கி கொண்டு இருக்கிறதா, ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, மனுஷன்கிட்ட சொல்லாதீங்க. இன்னைக்கு டாக்டர் இடத்துல நம்ம காரியங்கள் எல்லாம் சொல்றோம், அதே போல ஆண்டவர்கிட்ட ஒரு நாளாவது, ஆண்டவரே இந்த பிரச்சனை எல்லாம் என் சரீரத்தில் இருக்குதுப்பா, ஒன்ன சொல்லுவோம், ஒன்ன விட்டுருவோம். ஆனா டாக்டர்கிட்ட இல்லாததெல்லாம் சொல்லுவோம். நம்ம மனசுல எதெல்லாம் நினைக்கிறோமோ அதெல்லாம் டாக்டர்கிட்ட சொல்லுவோம், ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம். நான் நெருக்கப்படுகிறேன்ப்பா, நெருக்கப்படுகிற காலங்களை கர்த்தர் தஞ்சமானவன். நம்ம செஞ்சிட்டோம்னு சொன்னா நமக்கு குறித்து இருக்கிறத கர்த்தர் தருவாருங்க. நமக்கு குறித்து இருக்கிறத கர்த்தர் தருவா. நிச்சயமா எனக்கு குறித்து இருக்கிறதை
அவர் எனக்கு தருவா. இதே போல அநேக காரியங்கள் அவரிடத்துல உண்டு. அவர் வெறுமையானவர் அல்ல. இதை ஒருத்தர் கொடுத்து ஒருத்தர் கொடுக்கிறவர் அல்ல. எல்லாருக்கும் சம்பூர்ணமாய் ஆசீர்வாதங்களை கொடுக்கிற 8 மாதங்களை முடிக்கிட்டோம். வரைக்கும் 9வது மாதம் வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதத்தை கர்த்தர் செய்ய ஆயத்தமா இருக்கிறா. பயப்படாதீங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வா. எங்களை கிருபையாய் நேசிக்கிற அன்பு நல்ல தகப்பனே, உடைய வார்த்தைக்காய் நன்றி. உடைய வார்த்தைக்காய் வந்தோம். நீர் பேசி கொண்டிருக்கிற ஸ்தோத்திரம். வந்தவர்கள் எல்லா ஆசீர்வதியும், குறைவுகளை மாட்டும், நிறைவே கொடுங்க. தேவைகள் சந்திக்கப்பட்ட அற்புதங்கள் நடக்கட்டும். ஆசீர்வாதத்தை கட்டிடுங்க. நான் வந்தது நல்லது, கர்த்தர் என்னோடு பேசுகிறார் என்று திருப்தியோடு கடந்து போக உதவி செய்யுங்க. வீட்டுக்கு அப்பம், தண்ணீர், வருமானம், பொருளாதாரங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஒன்றிலும் குறையில்லாமல் நிறைவானது, மேலானது, நன்மையானது தாங்க அற்புதம் நடக்கட்டும். இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் அன்பு நல்ல தகப்பனே.